அதுதான் வந்து உங்களுக்கு பழி வாங்குகிற எண்ணங்களோட இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மிருகசீரிடத்துக்கு ஒரு பழிவாங்கும் குணமும் இருக்கும். திட்டமிட்டு மெதுவாக பழிவாங்கிற குணமும் அதுக்கு உண்டு. அதுக்காக தான் நம்ம அந்த மகாபாரதம் இந்த கேரக்டர் நம்ம எடுத்தோம். இப்போ அந்த மிருகசீரிட நட்சத்திரம்னு வச்சுங்க, இப்போ ஒரு ரிஷப லக்னமாகவே இருந்து அந்த ரிஷப லக்னத்துடைய ஆரம்ப புள்ளி வந்து உங்களுக்கு அந்த மிருகசீரிடத்தில் அமையும்னா உங்களுக்கு 53 டிகிரிக்கு அப்புறம் அமையும். 53லேருந்து 60 டிகிரி வரைக்கும் இந்த ரிஷபத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு 66.40 கலை வரைக்கும் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும். 60லேருந்து 66, 40 புள்ளி வரைக்கும். அப்போ இந்த 60ஓடு முடியக்கூடிய இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு இது ஒரு நட்சத்திரம். இது வந்து நேரடியாக மோதாமல் ஒரு சப்போர்ட்டிவுடன் மோதக்கூடிய நட்சத்திரமாக இது இருக்கும். அப்போ பழிவாங்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளையும் வந்து பழிவாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா தகுந்த ஒரு துணையை தேடிக்குவாங்க, வியூகம் அமைச்சுக்குவாங்க. யாருடன் சேர்ந்தால் அந்த நபரை நம்ம வெல்ல முடியும், யாருடன் சேர்ந்தால் அவரை திட்டமிட்டு நம்ம பழி வாங்க முடியுங்கிறத யூகிச்சுக்குவாங்க. யூகிச்சுக்கிட்டு அந்த காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. காலம் வந்தவுடனே அவங்களோட ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. ஜாயிண்ட் ஆகி பழி வாங்குவாங்க. அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு தனித்தன்மையுடைய இது. அஸ்ட்ராலஜியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். ஏன்னா நீங்கள் கண்ணனை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். கண்ணனும் காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ண தானே செய்கிறார். கமிஷனை வந்து உடனே கொள்ளலையே. அவரால் முடியாத பட்சம் வரும்போது வேறு வழியே இல்லைங்கும் போது தான் கமிஷனையும் கொள்கிறார் அவர். அதே மாதிரியாக மகாபாரதத்தில் அவர் நினச்சிருந்தாருன்னா எப்போவோ துரியோதனனையோ சகுனியோ பழி வாங்கிட முடியும். அப்படி வாங்கலையே, திட்டமிட்டு தான் வாங்குறாரு. ஆனால் அவர் வாங்கலை, அர்ஜுனனை வச்சு தானே பண்ணுறாரு அவர். அப்போது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் மகாபாரதம் இந்த ரிஷப லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான குணங்கள், தனித்துவமான கேரக்டர் இந்த நட்சத்திர ரீதியாக 3 கேரக்டர்களாக நமக்கு பிரியுது. சாந்த குணம், சௌரியங்களோட இருக்கிற அலங்கார பிரிவுகள் எல்லாமே வந்து ஒரு மிக்சிங் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அலங்காரம் பண்ணிக்க பெரும்பாலும் ரொம்ப விரும்புவாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு தன்னை வந்து ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு ஆணாகவோ மாற்றி உடை அணிகிறது ரொம்ப விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. ஸோ அதிலே வந்து அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தன்னை வந்து அப்படி மாற்றிக்கன்னு விரும்புகிறாங்க. சிலருக்கு இயல்பாக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். நீங்கள் விருப்பம் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரருங்கிறது சிவன் பார்வதிங்கிறது தத்துவம் என்னன்னா, நீங்கள் அதற்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தத்துவம் நம்மளுடைய உடலில் சரிபாகதி பெண் தன்மை உடையது, ஒரு பகுதி உங்களுக்கு ஆண் தன்மை உடையது. அதுதான் அந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். காந்தப்புலங்கிறது உங்களுக்கு நீங்கள் அப்படியே அறிவியலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்க காந்தப்புலம் வடதுருவம் தென் துருவங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகள். அது அப்போது எதனுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாக ஒரு உடலில் அப்சர்வ் ஆகுதோ அங்கே தான் சிக்கல் வருது. அப்போது நீங்கள் உங்களுக்கு எல்லா ஆண்களுக்கும் சரி எல்லா பெண்களுக்கும் சரி பெண்களுடைய உடையை அணியணுங்கிற விருப்பம் இருக்கும். ஏதோ ஒரு காலத்தில் அவங்க வந்து அது மாதிரியாக போட்டு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்களுடைய உடைய அணிகிறதோ அல்லது பெண்கள் ஆண்களுடைய அணிகிறதோ இப்போ சகஜமாக போச்சுன்னு வச்சுங்க. ஆண்களுக்குன்னு கூட தனியாக ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண்கள் எல்லா உடையும் அணிகிறாங்க. பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்க. எல்லாமே ஆண்கள் உடுத்தக்கூடிய எல்லாமே அவங்களும் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இருக்க முடியாது. ஆண்கள் அந்த இதோடு இருக்கணும். ஆனால் இந்த ஆசை, இந்த விருப்பம் நிச்சயமாக எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் உண்டு. சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இந்த சின்ன வயசுலலாம் அந்த மாறுவிட போட்டி நடக்குது பார்த்திங்களா, அப்போவே ஆண் குழந்தை பெண் குழந்தை மாதிரியெல்லாம் போட்டுருவாங்க. பெண் குழந்தை ஆண் மாதிரி கண்ணன் வேஷம்லாம் போட்டு பண்ணிவிடுவாங்க. அது என்னென்னா இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம், விருப்பப்பட்டு நடக்கிற விஷயம். இன்றைக்கி இருக்கிற அத்தனை நடிகர்களையும் நீங்கள் பார்த்திங்கன்னா சிறந்த நடிகர்கள் பெண் வேஷம் போட்டுருவாங்க. எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து ரஜினிலேருந்து கமல்லேருந்து அவங்ககிட்ட வந்து மற்றவங்களோட ரொம்ப சிறப்பு இருக்கும். பெண் வேஷம் போட்டாங்கன்னா ஆண் ஒரு கம்பீரம் தான். ஆனால் பெண் வேஷம் போட்டாங்கன்னா மற்றவங்களோட ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக நம்ம பார்த்துருக்கலாம். இது இருக்குது. பர்சன்டேஜ் அதிகமாக உடையவங்க திருநங்கைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம்னு வச்சுங்களேன். அர்த்தநாரீஸ்வரர்கள் சும்மா வைக்கல அவங்க. அர்த்தநாரீஸ்வரங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள்.
சிவனு வந்து தன்னுடைய ஒரு பாதியை பார்வதி கொடுத்தார் அப்படின்னாக்க அது காந்தப்புலத்தினுடைய தன்மை அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமது முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இதை வந்து சரியாக கணித்து ஒருத்தருடைய எல்லா உயிர்லேயும் எங்கே மட்டும் இல்லை, மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிர்கள்லேயுமே இந்த வடதுருவம் தென்துருவம் உண்டு. இந்த வடதுருவம் தென்துருவம் இல்லாமல் எந்த உயிரும் இருக்க முடியாது. அதுதான் அங்கே அதுதான் வந்து உங்களுக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் 30வது பிறப்பு வந்து 30 பிறப்பு முடிஞ்சு 31வது பிறப்பு இந்த மாதிரி ஒரு தன்மையுடைய பிறப்பாக அமையும் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள்லேயே அந்த அக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுலேயுமே சேராத ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தமிழில் ஒரு பெரிய விளக்கம்லாம் இருக்குது. அவர் இலங்கை ஜெயராஜ் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் பேசுனது. நான் அதுலேருந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோமே தவிர நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம பேசுகிறதில்ல. அதெல்லாம் கொண்டாந்து இங்கே நம்ம அங்கே சேர்த்து தான் நம்ம இதை பேசுகிறோம். அந்த மாதிரியாக இந்த ஒரு சிகண்டிங்கிற ஒரு கேரக்டரு பழிவாங்கக்கூடியதில் வந்து இந்த மாதிரியாக இருப்பாங்க. அதற்கு இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து ஒரு பாதி ஆண் ராசிலையும் ஒரு பாதி பெண் ராசிலையும் இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரமும் உங்களுக்கு பெண் ராசி ஆண் ராசியில் அமையும். அதே தான் அவிட்ட நட்சத்திரமும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரமே உங்களுக்கு ஆண் ராசி பெண் ராசியில் அமையும். இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு விதிவிலக்காக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்கும் பொருத்தத்தில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குது. இவங்களை பண்ணலான்னு இருக்குது. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதுன்னா அஸ்ட்ராலஜியில் வந்து இந்த 3 நட்சத்திரங்களும் பொருத்தம் பார்க்குறதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது. இப்போ அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மகாபாரதத்தில் இந்த கேரக்டர் நம்ம இந்த சிகண்டி கேரக்டர் கொண்டு வரதுக்கு காரணமும் இது ஒரு காரணமாக இருக்குது. இப்போது மகாபாரதத்தில் பாருங்கள், சிகண்டிங்கிற ஒரு கேரக்டரு எப்படி பீஷ்மரை பழி வாங்குறாங்க பாருங்கள். அப்போது பீஷ்மருக்கு தெரியுது வந்து நிற்கிறது அம்பான்னு. ஆனால் அவள் ஆண் உருவத்தில் நிற்கிறார். ஆண் உருவத்தில் நின்னாலும் இவர் மனசில் அவள் பெண் தானே, பழி வாங்க தான் வந்திருக்கா. அப்படிங்கும்போது நான் பெண்ணை இப்போ நோக்கி அம்பு எய்ய மாட்டேங்கிறது அவர் முதல் நாள் நைட்டே சொல்லிட்டார். சொன்னது தான் இந்த சிகண்டியை கொண்டாந்து கண்ணன் கொண்டாந்து நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே கண்ணன் அர்ஜுனனும் அம்பு போடுறான், சிகண்டியும் அம்பு போடுறாங்க. அப்போ ஒரு அம்பை வந்து என்ன இவரால் டிவைட் பண்ணுறேன்னா இது வந்து அர்ஜுன அம்பு, இது வந்து சிகண்டி அம்பு அப்படின்னு இவரை வந்து அவாய்ட் பண்ணும்போது அர்ஜுனனுடைய அம்புகள் தைக்குது, சிகண்டியினுடைய அம்பும் தைக்குது. அப்போ சிகண்டியினுடைய அம்பை வந்து அவர் எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடுறாரு. எதிர்கொள்ள ஏன்னா இதுக்கு மீது ஆசை நிறைவேறட்டும், இதை என்ன பண்ணுறது, அடிச்சுட்டு போட்டோம், அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா பீஷ்மர். அவர் எல்லா விதமாகவும் வெறுத்துறாரு. இதோட இந்த மகாபாரதத்தில் இதோட என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த பீஷ்மரை வந்து சாட்சதுக்கு பிறகு துரோணர் இறந்ததுக்கு பிறகு இந்த சிகண்டியை அஸ்வத்தாமன் தான் கொள்கிறார். அஸ்வத்தாமன் மூலமாக தான் இந்த மரணத்தை சிகண்டி அடைகிறான். மகாபாரதத்தில் இந்த கேரக்டர் இப்படி முடியுது கேரக்டர். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்தில் உங்களுக்கு எல்லா கேரக்டர்களுக்கும் ஒரு கிளைக்கதை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது கூட வந்து அந்த கிளைக்கதையினுடைய வடிவம் தான் அது. ஆமாம். அது வந்து உங்களுக்கு அதை சேர்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. நெடுங்கதையில் இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளையும் நம்ம வந்து இணைக்கும் போதுன்னா காரண காரியங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வந்தாங்க இந்த மாதிரி இருந்தாங்க இறந்து போனாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் இருக்குது. பழி வாங்குறாங்க முன்ஜென்மத்தில் விஷயத்தை வந்து இப்போ பழி வாங்குறாங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் இல்லைங்களா. அதனால் இங்கே ஒரு பீஷ்மருங்கிற ஒரு பெரிய கேரக்டரை சாய்க்கிறதுக்கு அவர் தன்னுடைய விருப்பப்படி தான் மரணம் அப்படிங்கும்போது அதற்கு உகந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இங்கே அமைஞ்சால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு திட்டமிட்டு சிகண்டியினுடைய கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கு, அளிக்கப்பட்டிருக்கு. இது மகாபாரதத்தில் இந்த மாதிரியாக எல்லா கேரக்டர்களுக்கும் ஒரு தொடக்கமும் முடிவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையே நீங்கள் திரைப்படத்தில் நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா தான் ஒரு திரைப்படம் வெற்றி பெறும்.
நீங்கள் ஒரு கேரக்டர் நீங்கள் படைச்சிட்டிங்க அப்படின்னா சினிமாவில், ஏன்னா அந்த மகாபாரதம் கேட்டு நம்ம ஆட்கள் பழக்கப்பட்ட ஆட்கள், அவன் என்னாச்சு, அவன் வந்து போனானே, அவன் என்னாச்சுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், என்ன காரணத்துக்காக வந்தான், என்ன முடிவு சொல்கிறாங்க அவங்க. ஒரு கேரக்டர் வந்து செதஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அது சரியாக வராது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் எல்லாம் வில்லன் திருந்துனதாக காமிக்க மாட்டாங்க. அது காரணம் எனக்கு என்ன, கேரக்டர் செஞ்சு போயிடும். கடைசி வரைக்கும் நம்பியாராக தான் இருப்பார் இல்லைங்களா. மகாபாரதம்னு அதே தான் உங்களுக்கு. மகாபாரதம் வந்து ஒரு கேரக்டர் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் கடைசி வரைக்கும் சென்றது. எங்கேயும் வந்து சமாதானம் ஆகலை, காம்ப்ரமைஸ் ஆகலை. நான் இப்படி தான் செத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டருடைய தன்மை. அது மாறாததுனால தான் மகாபாரதங்கிற ஒரு நெடுங்கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிறது. நீங்கள் ஒரு கேரக்டராக இருப்பீங்க அதுக்குள்ளே, அதுதான் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த மகாபாரதத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றியான டீட்டெயில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். நம்மளை மாதிரியே ஒருத்தன் இருக்கானே, அவன் என்ன தான் ஆகிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாக உங்களுக்கு வந்துடும். அதனால தான் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பார்க்க பிடிக்கும், கேட்க பிடிக்கும். காரணம் இது தான், அவங்க கேரக்டர் ஒன்று அது உள்ளே உலாவுது. அவன் என்ன தான் ஆகிறான், அவனுடைய பிடிவாதம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரியாக அது இருக்கிறனால தான் அது வந்து ஒரு இன்ன வரைக்கும் இன்னும் 10,000 ஆண்டுகள் ஆனாலும் அது இருக்கும். மகாபாரதங்கிற ஒரு கதை இருக்கும், கேரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி. சார் இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இவங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, முருகேசன் எடுத்துகிறோம், சிகண்டியை பற்றி பார்த்துட்டு வரோம். இப்போது இவங்க எந்த நட்சத்திரத்துக்கு கூட நட்பாக இருந்தால் நல்லா இருப்பாங்க, எந்த ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சா, எந்த நட்சத்திர ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்க?